ஹாதா ஜபலுன் மின் ஜிபாலில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உஹதுடைய மலை இருக்கு, இது சொர்க்கத்துடைய மலை என்பதாக சொன்னாங்க. நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் இந்த மலையை கொண்டு போய் என்ன செய்வான், சொர்க்கத்துக்குள்ள வைப்பா. இப்படி அந்த சொல்றதுக்காக வேண்டி இதெல்லாம் புண்ணியம் போய் சொல்லுறோமா இல்லையா? ஏன்னா சொர்க்கத்துடைய ஒரு சுண்டம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நேசிக்கின்றது நாம் இந்த மலையை நேசிக்கின்றோம் என்பதாக சொன்னாங்க. அப்போ இந்த உஹதுடைய மலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேசித்தாங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூணு பேரும் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்க, நாலு பேரும் இந்த மலை மேல ஏறுறாங்க. நாலு பேரும் இந்த உஹதுடைய மலை மேல ஏறுறாங்க. ஏறின உடனே ரசூலுல்லாஹ் நம்ம மேல ஏறிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல மலை அப்படியே ஆடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் நம்ம முதுகு மேல ஏறிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம், அதனுடைய மகிழ்ச்சியில என்ன செஞ்சது, அந்த மலை யாராவது நம்ம மேல வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருமா இல்லையா? அந்த மலை அப்படியே ஆடிச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு